நான் தான் சொல்லியிருக்கேன், முன்னோடின்னு யாரையும் வைக்கல அப்படின்னு. பிடித்த எழுத்தாளர்னு சொல்கிற மாதிரி இந்த எழுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரின்னா என்ன எவ்வளோ தேட வேண்டியிருக்கு. யாருமே இல்லையோ? பெண்ணுக்கான சுதந்திரம்ங்கிறதையே நான் மறுக்கிறேன். அப்படின்னா இன்னைக்கான பெண்ணியத்தையும் பெண் சுதந்திரத்தையும் நீங்கள் எதுக்குறீங்க, அப்படி தானே? அப்போ பெண்ணுக்கு சுதந்திரம் அப்படிங்கிற அந்த கான்செப்டே தப்பு. இன்னைக்கு தற்போதைய இலக்கிய போக்கு குறித்து இன்னைக்கு இலக்கியத்தில் நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற இலக்கிய போக்கு எப்படி இருக்குங்கிறது உங்களோட பார்வையில்? இலக்கியத்தோட ஒவ்வொரு வடிவத்திலையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய எழுதுகிறாங்க, பெண்கள் நிறைய எழுத வர்றாங்க. அப்போ பெண்களோட மனசும் வெளியில் வருது. இப்போ பெண்ணோட இடத்துல இருந்து ஒரு ஆண் எழுதுறது இல்லை, பெண்ணே அவங்களோட உலகத்தை, அவங்க பார்க்குற உலகத்தை அந்த மாதிரி அவங்க எழுதுகிறாங்க. அப்படி எழுதும்போது அது ஒரு முக்கியமான பதிவுகளாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு 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 பாலினர் மட்டும் எழுதிட்டு இருந்தது போக இப்போ இன்னொருத்தவங்களும் எழுதுகிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் குழந்தைகள் நிறைய எழுத ஊக்குவிக்கப்படுறாங்க. ஏன்னா வாசிப்புக்குள்ளே வரும்போது அது தன்னாலேயே நிகழ்ந்துருது. அப்போ அந்த மாதிரி குழந்தைகள் எழுதும்போது குழந்தைகளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம அதிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம், அவங்க எதெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த மாதிரி குழந்தைகளும் பெண்களும் எழுத வந்திருக்கிறத ஒரு முக்கியமான மாற்றமாக நான் வந்து பார்க்குறேன். இது இப்போ உடனே இன்றைக்கி நேற்று நடந்துடல, குறிப்பிட்ட சில ஆண்டுகளாக அப்படியே நடந்து வந்துட்டுருக்கு. இது வந்து விரும்ப தகுந்த ஒரு போக்காக நான் நினைக்கிறேன். இதில் எனக்கு விருப்பமில்லாத போக்கு அப்படின்னா பெண்ணியம்னு தனியாக ஒரு சுருக்கிறது, குழந்தைகளுக்குன்னு தனியாக சுருக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் அந்த வட்டங்களை போடுறது வந்து அதில் எனக்கு விருப்பம் இல்லை. இப்படி ரெண்டு போக்கு இருக்குது. ஆமாம், இப்படியெல்லாம் இருக்குது. ஆமாம், பெண்ணியம் சொன்னாங்க. அந்த பெண்ணி எழுத்தாளர்கள்னா அதில் கூட அதிலே ஒரு 2 பிரிவு வச்சிருக்கிறாங்க. அதாவது பெண்ணிய தீவிரவாத எழுத்துக்கள், ஆமாம், மிதவாத எழுத்தாளர்கள் அப்படிலாம் இருக்கிறாங்க. நீங்கள் மொத்தத்தில் பெண்ணிய எழுத்தாளர்கள் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளேயே நான் விரும்பலை அப்படிங்கிறீங்க. ஆமாம் ஆமாம். இல்லை, பெண்ணிய எழுத்துலையுமே பார்த்தோன்னா இப்போ எல்லாரும் ஊக்குவிக்கிறத எதை ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ யாரும் வெளியில் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்கிற துணிச்சல் இருக்குல்ல, அதை வந்து பாராட்டுறாங்க. நான் அதை வரவேற்கிறேன் ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து தெரியாத இடத்துக்கெல்லாம் ஏன் கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா இந்த இலக்கியங்கள் மூலமாக தான் பல விஷயங்கள் வந்து இந்த சமூகத்துக்கு போய் சேருது, தெரியாதவங்களுக்கெல்லாம் போய் சேருது. அப்போ அதை ஏன் கொண்டு போய் சேர்க்குறீங்க? நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கலாம், இந்த விஷயங்களை ஏன் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்று, நீங்கள் ஒரு விழிப்புணர்வுக்காக நீங்கள் சொல்கிறீங்கன்னா கூட நீங்கள் சொல்கிற விதத்தை வந்து நீங்கள் மென்மையாக சொல்லலாமே, அதை வன்மையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக பயன்படுத்துகிற சொற்கள் இந்த மாதிரி எனக்கு சில படைப்புகள் மேலே எனக்கு கருத்து இருக்குது. ஆனால் அது என்னோடய கருத்து மட்டும்தான். ஆமாம், அப்படி இருக்குது. அப்படி சொல்கிறத காட்டிலும் இப்படின்னா ஒவ்வொருத்தரோட போக்கு இருக்குல்ல. இப்போ என்னோடய கவிதை தொகுப்பை வாசிக்கிறவங்க சொல்லுவாங்க, ஒரு கவிதை கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த நூலுக்கான கவிதை நூலுக்கான விமர்சன கூட்டத்தில் சொன்னாங்க, ஒரு கவிதை கூட ஒரு இடத்துல கூட ஒரு வன்முறையாக ஒரு சொல்லோ ஒரு பதிவோ ஒரு காட்சியோ எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிற ரொம்ப மென்மையான படைப்பாருங்கன்னா அப்படி சொல்கிறது என்னோட பாணி. அதுக்காக எல்லாரும் இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில விஷயங்களை வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு இன்றைக்கி பெண்ணிய எழுத்துக்கள்னு சொல்லிட்டு எழுதக்கூடியவங்களோட எழுத்துக்கள் மேலே எனக்கு கருத்து இருக்குது. அவங்க பெண் எழுத்தாளர்கள் பூரா என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் எனக்கு புரட்சி, இதனோட தான் நான் அப்படி நினைக்கல. நான் அப்படி நினைக்கல. அப்படி நீங்கள் புரட்சி செய்த புரட்சினால என்ன மாற்றம் வந்தது? என்ன மாற்றம் வந்தது? இதுக்கும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதுதான் இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அப்போ நடந்துச்சு, இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ நடக்குது. அவ்வளோதான் மாற்றமே ஒழிய நீங்கள் செய்த புரட்சினால் என்ன மாற்றம் வந்தது, அல்லது ஏதாவது தலைகீழாக மாறிடுச்சா, ஏதாவது ஒரு குறிப்பிடத்தக்க விகிதத்தில் வந்து நாங்கள் இதை மாற்றிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான குறிப்பு ஏதாவது இருக்கா, விவரம் ஏதாவது இருக்கா? இல்லை, அப்படிலாம் இல்லை. நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க, அப்படி தான். ஆனால் அது என்ன தாக்கத்தை கொடுத்துருக்கு, அது எத்தனை பேரை சென்றடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா காலம்தான் மாறி இருக்கு, அவங்க படைப்பு எதையுமே மாற்றலை அப்படின்னு தான் சொல்கிறீங்க. ஆனால் அப்படி பார்த்தா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அவங்க சொல்கிற பெண்ணியம், அந்த பெண் விடுதலை அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அது வந்து பெண் விடுதலைங்கிறது தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க? அப்படின்னா இன்னைக்கான பெண்ணியத்தையும் பெண் சுதந்திரத்தையும் நீங்கள் எதுக்குறீங்க, அப்படி தானே? பெண்ணுக்கான சுதந்திரம்ங்கிறதையே நான் மறுக்கிறேன்.
பெண் ஆணுன்னெலாம் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் சுதந்திரத்தை இன்னொருத்தவங்க எப்படி கொடுக்க முடியும்? நம்ம ஆங்கிலேயருக்கு அடிமையாக இருந்தோம், நம்ம அவங்கக்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கணுங்கிறது ரைட்டு, ஓகே. இன்றைக்கி யாருக்கு அடிமையாக இருக்காங்க? நாட்டு நடப்பு என்ன, குடும்ப நடப்பு என்ன? யோசனை பண்ணி பார்த்தோன்னா இன்றைக்கி யாரும் வீதிக்கு வந்து போராடலை. ஆனால் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து எங்களுக்கு விடுதலை வேணும்னு சொல்லிட்டு பேனரோட வீதிக்கு வர்ற நாட்கள்லாம் அதிகமே இல்லை. அது எல்லா பாலினத்தவருக்கும் இருக்குது. பெண்ணுக்கு வந்து சுதந்திரம், பெண் மட்டும் இல்லை, குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் உள்ள சுதந்திரம் அதை இன்னொருத்தவங்க வெளியில இருந்து கொடுக்கவே முடியாது. அவங்களுக்குள்ளே இருக்குது சுதந்திரம்ங்கிறது, அவங்களுக்குள்ளே இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கிறோங்கிறது தான். அதை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான். அதை ஒரு சிலர் வந்து முழுமையாக பயன்படுத்துகிறாங்க, ஒரு சிலர் முழுமையாக பயன்படுத்த தெரிஞ்சாலும் வேண்டான்னு இருக்காங்க, ஒரு சிலர் வந்து நமக்கு அது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அதான் இன்னைக்கு இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. கூண்டுக்குள்ளே ஏன் வச்சுருக்கேன்னு கேள்வி கேட்குறது வேற, ஆனால் கூண்டுக்குள்ளே நான் இருக்கிறது தான் எனக்கு சேஃப்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது தப்புன்னு நம்ம ஏன் சொல்லணும்? அது அவங்க நினைப்பு, அது அவங்களுக்கு அவங்க சுதந்திரம். நீ அதெல்லாம் கிடையாது, நீ கூண்டை உடச்சிக்கிட்டு வெளியில் வா அப்படின்னு நம்ம ஏன் சொல்லணும்? அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னா அவங்க இருந்துட்டு போட்டுமே, அவங்கவுங்க இயல்பில் இருக்க வேண்டியதானே அது, இல்லையா? அப்போ சுதந்திரங்கிறது வந்து யாருக்கும் வெளியிலேருந்து கொடுக்குற விஷயமே கிடையாது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில். அப்போ பெண்ணுக்கு சுதந்திரம் அப்படிங்கிற அந்த கான்செப்டே தப்பு. இப்போது ஒரு வார்த்தையில் பதில் எதிர்பார்க்குறேன் அவங்ககிட்ட, சரியா? சரி, ஓகே. அதாவது எது எளிது, கவிதையா கதையா? கதை. அடுத்து அடிக்கடி பயன்படுத்தும் வார்த்தை? நான் பயன்படுத்துகிற வார்த்தையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிடித்த எழுத்தாளர்? பிடித்த எழுத்தாளரா? இப்படி கேட்டால் நான் என்ன சொல்கிறது? சொல்லுங்க. நான் தான் சொல்லியிருக்கேன், முன்னோடின்னு யாரையும் வைக்கலை அப்படின்னு. பிடித்த எழுத்தாளர் தான் சொல்கிற மாதிரி, இந்த எழுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரின்னா என்ன எவ்வளோ தேட வேண்டியிருக்கு? யாருமே இல்லையோ? முன்னாடி நான் வாசித்ததுலேருந்து சொல்லணுன்னா எனக்கு வந்து கல்கி பிடிக்கும். ஒரே வார்த்தையில் விடையளிக்கணும் இல்லையா? கல்கி. சரி சரி. நீங்கள் கவிதை எழுதுறீங்க, மற்ற கதைகளும் எழுதுறீங்க. எழுதுறது எப்படி? நீங்கள் ஒரு பேப்பரில் பேனா எடுத்து எழுதுறீங்களா, இல்லை நேரடியாக கணிப்பொறியில் எழுதுறீங்களா, இல்லை அலைபேசிலேயே பண்ணிக்கிறீங்களா? என்னோட திறன் பேசிலேயே. நீங்கள் எழுதுறது எப்போ எழுதுறீங்க? காலையில் எழுதுறீங்களா, இல்லை பள்ளி முடிஞ்சு மாலையில், இல்லை இரவு தூங்கும்போது? எந்த நேரத்தில் எழுதுவீங்க அதிகமாக? பெரும்பாலும் இரவு நேரத்தில், பயணத்தின் போது, அந்த மாதிரி இந்த 2 நேரங்களையும் எழுதுவேன். சரி. அப்படி எழுதிட்டு இருக்கீங்க. எழுதும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தொடர்ந்து எழுதுறீங்க. எழுதும்போது அந்த எழுத்து மீது ஒரு சலிப்பு உணர்வு வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? பாடல்கள் கேட்பேன். பாடல் கேட்பீங்க. பாடல் கேட்டு அதுக்கப்புறம் திரும்ப எழுத ஆரம்பிச்சிடுவீங்க. ஆமாம், தொடர்ச்சியாக அப்படி எழுத்து பாட்டு அப்படி இருக்க முடியாது. ஏன்னா நம்மளோட தொழில், குடும்பம் இதெல்லாம் இருக்குது. அது தாண்டி நமக்கு கிடைக்கிற நேரத்தில் தான் நம்ம எழுதுவோம். அப்படி எழுத்தில் சலிப்பு வர்ற அளவுக்கு மணிக்கணக்கில் எழுத்து மட்டுமே வேலையாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சலிப்பு தோன்றும். எனக்கு அப்படி தோணினது இல்லை. ஒருவேளை அப்படி நாட்கணக்கில் விடுமுறை நாட்களில் எழுதும்போது ஒரு சலிப்பு வருதுன்னா அந்த நேரத்தில் பாடல்களுக்கு. வாசிக்கிறது எப்போ? வாசிப்பது தினந்தோறும் எனக்கு வாசிக்கணும். வாசிக்கலைன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிடுவேன். வாசிக்கலைங்கிறது நம்ம வாசிக்க முடியல அப்படின்னு அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். அதனால் தினந்தோறும் ஏதாவது வாசிச்சிருவேன். ஆமாம், எப்போதும் என்னோடய திறன்பேசியில் விகடன் செயலி இருக்கும். அந்த செயலியிலேருந்து அவ்வப்போது அவங்க வெளியிடக்கூடிய அவங்களோட விகடனோட எல்லா பதிப்புகளையும் வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். எப்போதும் என் கூடவே இருக்கிற ஒரு நபர்னு தான் சொல்லணும். ஆமாம், எப்போதும் 2 பேரும் என் கூடவே இருப்பாங்க. பேச்சில் என்னோட முன்னோடின்னு சொன்ன அவருடைய காணொளிகளை எப்போவும் பார்ப்பேன் ஒன்று. இன்னொன்று விகடனை எப்போவும் நான் வாசித்துக்கிட்டே இருப்பேன். இவங்க 2 பேரும் எப்போவும் என் கூட இருப்பாங்க. திறன்பேசி என் கையில் இருக்கும்போதெல்லாம் என் கூட இருப்பாங்க. ஆமாம், மகிழ்ச்சி. இப்போ உங்களோட படைப்புகள்லேருந்து உங்களோட அடையாளமாக இருக்கிறது என்ன அப்படிங்கிறது சொல்ல முடியுமா? என்னோட அடையாளமாக நான் நினைக்கிறது வந்து, நான் வாசிப்பை ஊக்குவிக்கணும்னு நினைக்கிறேன்.
இப்போ அந்த வாசிப்புனால எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்றது இருக்குல்ல. அப்போது எனக்கு கிடைச்சிருக்கிற நன்மைகளை வச்சு இப்போ எனக்கு கிடைச்சது மற்றவங்களுக்கும் கிடைக்கணும். என்னை சுற்றி இருக்கிற குழந்தைங்க, என்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், என்னோடய குடும்பத்தார், இவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன அப்போது அதுக்கான இப்போ வாசிப்போ ஒருத்தவங்க கிட்ட உருவாக்குறதெல்லாம் அவ்வளோ எளிமையான விஷயம்லாம் இல்லை. அந்த பழக்கத்தை உருவாக்குறதெல்லாம் யாரையாவது ப்ரஷ் பண்ண பழக்கிற மாதிரி ரீட் பண்ணலாம் பழக்கிறவே முடியாது. அப்போ அந்த வாசிப்பை பழக்கமாக உருவாக்குறதுக்கு அதுக்கான புத்தகங்கள் தேவைப்படுது. அப்போ அந்த புத்தகங்களை உருவாக்கணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து இப்போ என்னோடய படைப்பு வந்து படைப்பு மனம் அந்த பக்கம் திரும்பி இருக்குது. ஆமாம், கவிதை எழுதினேன். அப்புறம் எல்லாரும் நண்பர்கள்லாம் சொன்னாங்க, நீங்கள் கதை எழுதினா ரொம்ப நல்லாயிருக்கும். கவிதையும் கட்டுரையும் எழுதிக்கிட்டு இருந்தது. அப்புறம் கதை எழுத ஆரம்பித்தேன். ஓகே, அப்போ நம்ம அதை வாசிப்புக்கான கதைகளாக எழுத முடியும் அப்படின்னு. இப்போ கதைகள் மட்டும் இல்லை, கதைகள் தாண்டி மற்ற இந்த விடுகதைகள், புதிர்கள், அப்புறம் பொது அறிவு புத்தகங்கள், பொது அறிவுக்கான புத்தகங்கள், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அந்த பக்கம் என்னோடய மனசு திரும்பி இருக்குது இப்போ. ஆமாம், மகிழ்ச்சி. இன்றைக்கி அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க, நான் பழனி பாரதி அவங்களோட வரிகளுக்கு பார்த்து தான் எழுத ஆரம்பித்தேங்க. இன்றைக்கி தற்காலத்தில் உங்களோட இலக்கியத்துக்கு உங்களுக்கான முன்னோடியாக நீங்கள் யாரெல்லாம் சொல்கிறீங்க? இலக்கியத்தின் முன்னோடிகள் இலக்கியத்தில் இப்போ வந்து நான் பேச்சு, எழுத்து அப்படின்னு 2 விதமாகவும் இயங்குகிறேன். பேச்சு அப்படின்னு பார்த்தா எனக்கு எப்போதைக்குமான என்னோட மானசீக குரு அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஞான தகப்பன் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல இருந்து நான் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவங்கள பார்க்குறேன். அவங்க பேசுகிற காணொளிகளை பார்த்து அதுபோல் என்னோடய பேச்சு இருக்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். எனக்கு முன்னோடியாக நான் அவங்களோட பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களை வச்சுருக்கேன். அடுத்து வந்து எழுத்தில் நான் யாரை முன்னோடியாக பார்க்குறேன், யாரை வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணோன்னா, நான் எல்லாத்தையும் வாசிக்கிறேன். எனக்கு ஆரம்ப காலத்தில் நான் கடலை பக்கடா வாங்கினேன்னா அந்த பேப்பரை அதை கட்டி வச்சுருக்கிற பேப்பரை கூட பிரித்து வாசிக்க ஆரம்பித்தனோ, அதுபோல் இன்றைக்கும் வந்து கண்ணில் பார்க்குற எனக்கு கையில் கிடைக்கிற எல்லா புத்தகங்களையும் நான் விரும்பி வாங்குகிற இப்படி இருக்கிற புத்தகங்களெல்லாம் நான் வாசிக்கிறேன். அது எல்லாமே எனக்கு ஒரு வகையில் என்னை செலுத்துது. இது நல்லா இருக்குது, இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், இல்லை இது மோசமாக இருக்குது, இது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற இப்படி 2 விதமாகவும் எனக்கு வந்து தூண்டுதல்களை கூடியதாக இருக்குது. ஏன்னா எப்பயுமே நமக்கு முன்னோடியாக இருக்கிறவங்க அவங்கள மாதிரி நம்ம செய்யணும்னு கூட இல்லை, அவங்கள மாதிரி நம்ம செய்யக்கூடாதுன்னு கூட நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க இல்லையா? அந்த மாதிரி இன்றைக்கி வந்து எல்லாரோட எழுத்துக்களையும் வாசிக்கிறேன். என்னென்னா வாசிப்பதற்கான நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. அலைச்சல், பனிப்பழு இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால அடுத்து நம்ம வாசிக்கிறோம், நம்ம படைக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி குழந்தைங்கள வாசிக்க வைக்கிறது, குழந்தைகளை ஒரு வகுப்பறையில் பாடநூலை மட்டும் வாசித்துக்கிட்டு அல்லது கொடுக்கப்படுற புத்தகங்களை மட்டும் வாசித்துக்கிட்டு இருக்கிற குழந்தைகளாக இல்லாமல் செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும்ல. இப்போ இன்றைக்கி இங்கே படிக்கிற குழந்தை வந்து நாளைக்கு வெளியில் போயிட்டு ஒரு இடத்துல பேசுகிறதுக்கோ அதோட கருத்தை சொல்கிறதுக்கோ தயங்குச்சு அப்படின்னா இந்த கல்வி அந்த குழந்தைக்கு என்ன கொடுத்துருக்கு? அப்போ இங்கே எங்கிட்ட படிச்சுட்டு போகிற ஒரு குழந்தை வந்து ஒரு இடத்துல போய் அது நினைக்கிற கருத்தை ஒரு கதையாக சொல்லணும், ஒரு கவிதையாக சொல்லணும், ஒரு கட்டுரையாக சொல்லணும்னா அதை செய்ய தெரியணும். ஒரு பட்டிமன்றத்தில் பேசணும் அப்படின்னா பேச தெரியணும். நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னை முன்னாடி கூப்பிட்டு பண்ணலை அப்படின்றத விட நான் முன்னாடி போகலை. தயக்கம், அவ்வளோ தயக்கம். இப்போ வரைக்கும் கூட, இந்த வயசு வரைக்கும் கூட அவ்வளவு தயக்கம் நம்மக்கிட்ட இருந்திருக்கு. அந்த தயக்கத்தை தூக்கி போட்டுட்டு போகிற குழந்தைங்க இருக்கணும் அப்படிங்கிறத நான் என்னோடய வகுப்புகளில் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருப்பேன். அப்படி வந்து அந்த குழந்தைங்கள வழிகாட்டுற ஒரு வாய்ப்பு நமக்கு இந்த ஆசிரியர் தொழில் மூலமாக கிடைக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படி தான் எடுத்துகிட்டு போகணும்னு, அப்படி தான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன் நான். இந்த குமிழ்முனை புத்தக வாசிப்பு வண்டி, குமிழ்முனை பதிப்பகம், இது வந்து என்னோட செயல்பாடு குறித்து உங்களோட கருத்து சொல்லுங்களேன். குமிழ்முனை வாசிப்பு வண்டி அதை பற்றி கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம செய்யணும்னு நினைப்போம், ஆனால் செய்ய முடியாது. யாரோ ஒருத்தர் அதை செய்கிறாங்க, அவங்க நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் அந்த குமிழ்முனை வாசிப்பு வண்டி என்ன செய்யுது அப்படின்னு நான் அப்பப்போ அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆமாம், அதுக்கப்புறம் அது குமிழ்முனை பதிப்பகம்னு தொடங்கினப்போ இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன் அப்படின்னா
அதான் நம்ம செய்ய நினைக்கிற ஒன்று நம்மளால் செய்ய முடியலை, அதை ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படிங்கும்போது அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இப்போ என்னை போல் இன்னும் பல கல்வியாளர்களுடைய கனவு இந்த வாசிப்பை இயக்கமாக எடுத்துகிட்டு போகும்போது இந்த புத்தகங்களை மிக குறைந்த விலையில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ இந்த புத்தகத்தையே வந்து ஒரு 30 ரூபாய்க்கு கொடுக்குற புத்தகத்தை 10 ரூபாய்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது கனவு. இது வந்து குமிழ்முனை பதிப்பகத்தோட சைமனுடைய கனவு இன்றைக்கு. ஆனால் இதே போல் இன்னும் பல பேர் வந்து இதன் அரை நூற்றாண்டுக்கும் மேலே இந்த கனவை மனசில் சுமந்துட்டு இருக்காங்க. அவங்களால செய்ய முடியாததை என்னால் செய்ய முடியாததை அவர் செய்கிறாரு அப்படிங்கிறது வந்து குமிழ்முனை பதிப்பகம் செய்கிறது அப்படிங்கிறது மகிழ்ச்சியாக பார்க்குறேன். நான் ஒரு சமூகத்துக்கான தேவையாக பார்க்குறேன் நான். ஏன்னா ஒரு குழந்தை அல்லது ஒரு நபர் ஒரு 100 ரூபாய் சேர்த்து வச்சாங்கன்னா அவங்களால ஒரு 10 புத்தகங்கள் வாங்க முடியும் அந்த பணத்தை கொண்டு அப்படிங்கிறது வந்து அது மிகப்பெரிய வெற்றி. அதை சாத்தியப்படுத்தின குமிழ்முனை பதிப்பகத்துக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பேன். குமிழ்முனை குறித்து சொன்னதில் ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. அதாவது அடிப்பது போல் அடிப்பதாய் சில கேள்விகள், அழுவது போல் அழுவதாய் சில பதில்கள். ஆமாம், இப்படியாக இன்றைக்கி முழுவதுமே நாங்கள் கேட்ட எத்தனையோ கேள்விகளுக்கு சளிப்படியாமல் முகம் சுளிக்காமல் சிரித்தபடியே புன்னகைத்தோடு நிறைய விஷயங்களை உண்மையாகவே பேசுனீங்க, நேர்மையாகவும் பேசுனீங்க. இந்த பதில்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதுபோல் நம்ம குமிழ்முனை வாசகர்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறோம். அவங்க உங்களை பற்றி இல்லை, மொத்தத்தில் இலக்கியம் குறித்து ஒரு பார்வை வந்திருக்கும். ஏன்னா தெரியாதவங்களுக்கான பார்வைகள் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ஒரு ஆசிரியராகவும் ஒரு படைப்பாளராகவும் ஒரு பதிப்பாளராகவும் எங்களோட கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. குமிழ்முனை பதிப்பகம் சார்பாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதுக்கு ஒரு நினைவு பரிசாக இந்த புத்தகத்தை உங்களுக்கு. சரி, மகிழ்ச்சி, நன்றி. இந்த நினைவு பரிசுக்கு நன்றி. ஆமாம், இதெல்லாம் பேசுகிறதுக்கு எப்போதுமே கருத்துக்கள் இருக்கும். அதை பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்குமான வெளி கிடைக்கணும் இல்லையா? ஆமாம், அப்படியான ஒரு இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த குமிழ்முனை பதிப்பகத்துக்கும் என்னுடைய நன்றி. நன்றி.